கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் 3 வெவ்வேறு விவசாய சங்கங்கள் ஒரே நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி அதிகரிக்கவும், பாமாயில் இறக்குமதியை நிறுத்தவும், நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை அப்புறப்படுத்தவும் விவசாயிகள் வலியுறுத்தினர். மேலும் திறந்த வழி சேமிப்பு கிடங்குகளில் உள்ள நெல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் தேர்தல் பரப்புரையில் விவசாயிகளுடைய தேங்காய் கொள்முதல் செய்யப்படும் அனைத்து அங்காடிகளிலும், பால்வாடி மற்றும் நியாய விலைக் கடைகளிலே சமையல் எண்ணெய்க்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு அது கொள்முதல் பற்றிய அறிவிப்பு இல்லை. அதோடு மட்டுமல்லாமல் மத்திய அரசு வெளிநாடுகளிலிருந்து பாமாயிலை இறக்குமதி செய்கிறது. அது உடல் நலனுக்கு மிகவும் கெடுதலானது. தமிழ்நாடு அரசு வெளிநாட்டுகளில் இருந்து எந்த காரணம் கொண்டு பாமாயிலை கொள்முதல் செய்யக்கூடாது. இங்கு உள்ள உழவர்களுடைய உற்பத்தி செய்கின்ற தேங்காயை கொள்முதல் செய்து அனைத்து சத்துணவு கூடங்கள், நியாய விலைக் கடைகளிலே தேங்காய் எண்ணெயை விநியோகிக்க கேட்டுக்கொள்கின்றோம். கோட்ட அளவில் 53 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளது. காரணம் என்னவென்றால், இந்த பகுதியில் நெல் சேமிப்பு கிடங்கு என்பது முழுவதும் நிரம்பி வழிகிறது. உடனடியாக நெல் கொள்முதல் நிலையத்தில் சேமித்து வைத்திருக்கக்கூடிய கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அரவைக்கு விட வேண்டும். இல்லை என்றால் தற்காலிக சேமிப்பு கிடங்கை அமைத்து அந்த நெல்லை எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்றால் விவசாயிகள் சொல்லனா துயரங்களையும் பாதிப்புகளையும் சந்திப்பார்கள். அது மட்டுமல்ல, அரசு கொள்முதல் செய்திருக்கக்கூடிய நெல்லும் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசும் தலையிட்டு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருக்கக்கூடிய நெல்லை பாதுகாப்பான இடத்தில் இருப்பு வைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம்.